அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறி போக இல்லை, எல்லாம் நிறைவேறிற்றது. யோசுவா ஒரு என்ன சொல்கிறான்னு சொன்னா, யோசுவா நீங்கள் 23, 24 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது விடை பெறுகிறார். மோசையோடு இருந்தார். மோசைக்கு அப்புறம் கர்த்தர் யோசுவாவை எழுப்பினார். யோசுவாவை எழுப்பின பிறகு யோசுவாவின் காலம் முடிய போகுது. அப்ப இந்த யோசுவாவின் காலம் முடிகிறதுனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் வர வைத்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை கூறி சொல்லுகிறார். தேவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அவரே உங்களை என்ன செய்தாரு, கொண்டு வந்தார். அதனால் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு வார்த்தையும் கூட தவறி போகவே இல்லை. அவர் என்னென்ன உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரோ எல்லா வாக்கு தத்தமும் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யுது, நிறைவேறிற்றது. அல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறார், யோசுவா காலம் நிறைவடைந்தாலும் இன்றைக்கு நம்மளுக்கு தேவன் அநேக வாக்கு தத்துவங்களே நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அநேக வாக்கு தத்துவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்துவங்கள்லாம் நம் வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்வதாக. அல்லேலூயா. நம்மளுக்கு இந்த நாட்களில் இந்த 7வது மாதத்துல ஆண்டவர் நம்மளுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்ற காரியம் என்ன, நல்ல வார்த்தைகள்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வாரு, நிறைவேற்றியே தீவார். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. என் வார்த்தை என்ன செய்யுமாமா, அவர் இடத்துல வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை இந்த என்ன செய்யும், இந்த பூமியில கிரியை செய். அது முடிக்காம உங்க வாழ்க்கையில நிறைவேறாம அந்த வார்த்தை மீண்டும் அவரிடம் திரும்பி என்ன செய்யாதாமா, போகாது. அப்படிப்பட்ட தேவனைத்தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அதனால இந்த 7வது மாதத்துல நம்ம என்ன செய்யன்னு சொன்னால், தேவனுக்கு எப்பொழுதும் நம்ம இருதயத்தை நன்றி சொல்லவரா இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும், நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதான் சங்கீத புஸ்தகத்துல 116வது சங்கீதம் 12-13 அருமையான வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 116, 12, 13, கர்த்தர் எனக்கு எல்லா செய்த உபகாரத்துக்கும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் எண்ணத்தை செலுத்த முடியும். தேவன் செய்த, அவர் செய்த நன்மையான காரியங்கள், அவர் செய்த எனக்கு உதவிகள், இந்த தேசத்துல இருக்க என்னது இந்த உலகத்துல இந்த அளவுக்கு நான் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு தெரியாது. என்னோடு இருந்தவர்களெல்லாம் மரித்து போனார்கள். ஆனா இன்றைக்கு கர்த்தர் என்னை ஜீவனாய் கொண்டு வந்து நிறுத்தி வைத்து இருக்கிறார், மகிமையா நிறுத்தி வைத்து இருக்கிறார். அதுக்கு நான் என்ன செலுத்த வேணும், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் எப்பொழுதும் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும், நான் தொழுது கொள்ள வேண்டும். எப்பொழுது நான் துதித்து கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுது நான் ஆராதித்து கொண்டிருக்க வேண்டும், அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஒருவனும் சொல்ல முடியாது எனக்கு தேவன் நல்லதே செய்யலை என்று சொல்ல முடியாது. நினைச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில மூச்சு விடுகிறோம், இழுக்கிறோம், போகுது, வருது, போகுது. கொஞ்ச நேரம் மூச்சு என்ன வருது, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் கேட்டா என்ன ஆகும், நம்மளுக்கு எல்லாம் டிக்கெட் வாங்கிட வேண்டியதான். அல்லேலூயா. அதனால தேவன் வாழ்க்கையில நம்ம மறந்தாலும் நம்மளோட சுவாசம் ஒருபோதும் மறக்காத அளவுக்கு தேவன் நம்ம இருதயத்தில் எல்லாம் வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை வச்சிருக்காரு. ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஒரு மனிதனை இயங்கக்கூடியது. அப்ப எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றி சொல்ல இருக்க வேண்டும். இவன் இந்த யோசுவா இப்ப இந்த ஜனங்களை விட்டு விடை பெறுகிறார். எல்லா தேசத்துக்கு பங்கிட்டு கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை எல்லாம் கொடுக்கிறார். அப்ப எங்க வந்து கொடுக்கிறார் சொன்னால், யோசுவா புஸ்தகம் 24:1 வாசிங்களேன். யோசுவா
என்ன எங்க வர வைத்தாராமா? எங்க வர வைத்தாரு? சீகேமிலே. சீகேமி என்று சொன்னால் தேவனுடைய சன்னதி. தேவனுடைய சன்னதியில வர சொல்ற, எல்லாத்தையும் வாங்க, தேவனுடைய சன்னதிக்கு வாங்க. அப்படின்னா மகிமையான ஒரு இடம். சீகம் என்கிறது ஒரு மகிமையான இடம் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையே மறுரூபமாக படுத்துறது. இவைகள்லாம் அலைந்து திரிந்தார்கள், முறுமுறுத்தார்கள், தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். இவர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சீகேமுக்கு கொண்டு வந்து தேவனுடைய சன்னதிக்கு கொண்டு வந்து, ஏன் கொண்டு வர சொன்னார்? அந்த இடம் நம்ம வாழ்க்கையில் என்னது? மறுரூபமாக்கப்படுகிற இடம். சீகோமும் இழந்தது எல்லாவற்றையும் நம்மளுக்கு திரும்பி கொடுக்கிற ஒரு இடம். என்னென்ன காரியத்தை நம்ம இழந்தோமோ அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்த இடம். அந்த இடத்துல கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். சீகோம் என்று சொன்னால் வாக்குத்தத்தம் கொடுக்கிற இடம். அதான் ஒரு வசனம் சொல்லுவேன், ஆதியாகமம் புஸ்தகத்துல 12:3 வாசிக்கிறேன். 12வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் சுற்றி திரிந்து வந்தான். போதும். எங்க வந்தானுங்க? சீகேமுக்கு வந்தான். அழைக்கப்பட்ட ஒரு இடம், வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்ட இடம். சீகேம் என்று சொன்ன நமக்கு வாக்கு தத்தம். சீகேமுக்கு நம்முடைய ஆலயம். நமக்கு தேவன் நம்முடைய என்னது? வாக்கு தத்தம் கொடுக்கிற இந்த இடம். தேவன் அந்த இடத்துல நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அதை யாக்கோபு ஒரு சொல்லுவார், ஆதியாகமம் 33:20 இதுல, சீகேமிலே என்ன செய்தார்? பலிபீடத்தை கட்டினார்கள். சீகேம் என்று சொன்னா தொழுது கொள்கிற ஒரு இடம், ஆசீர்வதிக்கிற ஒரு இடம். தேவன் நம்முடைய சன்னதி, தேவன் நம் கூட இருக்கிற இடம், தேவன் நம்ம வாழ்க்கையே மாற்றுகிற ஒரு இடம். பொதுவா சொன்னா சீகேம் என்று சொன்னாவே நம்முடைய நம்ம சரித்திரத்தை மாற்றுகிற ஒரு இடம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கிற இடம். பழையவைகள் எல்லாம் நம்மளுக்கு ஒழித்து போட்டு புதியவைகளை கொடுக்கிற ஒரு இடம் இந்த சீகேம் இடம். அதுதான் யோசுவா சொல்லுகிறார், நான் விடை பெறுகிறேன் என்று சொல்லி அந்த சீகேம் இடத்துல கூப்பிட்டு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் சொன்னால், இன்னி உங்க வாழ்க்கையில தேவன் சொன்ன எல்லா காரியங்களும் ஒன்றும் கூட உங்க வாழ்க்கையில தவறி போகாது. நீங்க இழந்ததை எல்லாவற்றையும் தேவன் உங்க வாழ்க்கையில தருவார். ஹல்லேலூயா. சொல்லிவிட்டு அந்த 24வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 24வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா அழைத்து கொண்டு வந்து, போதும். என்ன செய்யறாரு? முதலாவது அழைத்து கொண்டு வந்து அவர் சொல்றார், யோசுவா நான் விடை பெறுகிறேன். முன் பிதாக்களை தேவன் எப்படி கொண்டு வந்தார் உங்களை? ஏன் கொண்டு வந்தார்னா இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். எந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார்? அழைத்து கொண்டு வந்து நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்க பேரு பெருக செய்வேன், இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். சொல்லிவிட்டு இங்கே யோசுவா சொல்லுகிறாரு, சொன்னபடியே ஆபிரகாம் என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார், அழைத்தார். அடுத்தது வசனம் சொல்லுங்க, 4வது வசனம். 4வது வசனம். நாலாவது வசனம். சுதந்திரமாக கொடுத்தேன். பாத்தீங்களா? அழைத்தேன், என்ன செய்யறேன்? நான் கொடுத்தேன். ஏன் சொன்னா என்ன வசனத்தில் அடிப்படையில் கொண்டு வருகிறோம்? அவர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் ஒன்றும் தவறி போவது கிடையாது. நம்ம நினைக்கிற அநேக முறை வாக்கு தத்துவத்தை நான் பெற்றேன், வார வாரம் வாக்கு தத்துவம், வருஷமுறை வாக்கு தத்துவம், நான் படிக்கும் போது எனக்கு வாக்கு தத்துவம் வந்தது, என் வாக்கு தத்துவம் நிறைவேறலையே என்று சொல்லி அவிசுவாசத்திலே நம்பி இருக்கிறோம். ஒருபோது நம்மளுக்குள்ள அவிசுவாசத்துக்குள்ள நடந்து போகவே கூடாது. ஏன் சொன்னால் தேவன் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நிச்சயமாகவே நம்மளை பழுகி பெருகும்படி செய்கிறவர், நிச்சயமாகவே நம்மளை உயர்த்துகிறவர், நிச்சயமாகவே நம்மளை மேன்மைப்படுத்துகிறவர், நிச்சயமாகவே நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பவர், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கைய சரித்திரத்தை மாற்றுகிறவர். 8வது வசனம்.
கொண்டு வந்தேன். அழைத்தேன், கொடுத்தேன், கொண்டு வந்தேன். 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது டைம்ல சொல்றேன். 10வது வசனம் என்ன சொல்லுன்னு சொன்னால், அது என்ன பண்ணு, உங்களை தப்புவித்தேன். அப்படின்னா உங்களை என்ன செய்யறேன், உங்களை கவனிக்கிறேன். தப்பி வைக்கிறது மட்டுமல்ல, உங்களை என்ன செய்யறேன், கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க நினைக்கலாம், என்னை யாரு பார்க்கல, என்னை யாரு விசாரிக்கல, என்னுடைய கண்ணீரையும் கவலை யார் என்னை பார்க்கிறா அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீங்க போகும்போது வரும்போது உங்களை பார்க்கிறேன். நீ வீட்டுல இருந்தாலும் உன்னை பார்க்கிறேன், வேலை இடத்துல பார்க்கிறேன், கம்பெனி ஸ்தலத்துல பார்க்கிறேன், எந்த ஸ்தலத்துல இருந்தாலும் உன்னை என்ன செய்யறேன், உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். சில விஷயங்களை உன்னை தப்பு வைக்கிறேன். சத்துரு வருகிறான், பிசாசு வருகிறான், போராட்டம் வருது, பிரச்சனைகள் வருது. அதுல இருந்து நீ நினைக்கிற, நான் ஏதோ பேசி அதை சமாளிச்சு இப்படி பேசிட்டு இதை அப்படி பேசி இப்படி பேசி நான் ஏதோ தப்பு இல்ல, அவர் தான் தப்பி வச்சார். நான் தான் உங்களை தப்பி வச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். நீங்க ஒருவரும் தப்பி வைக்கவே முடியாது. இன்னும் சொல்லுது 11, விடுவித்தே உங்களை எல்லா இக்கட்டில இருந்தும் எல்லா உபத்திரத்தில இருந்து உங்களை என்ன செஞ்சேன், விடுவித்தேன்னு சொல்றார். 13வது வசனம் என்னது, நீங்கள் 13 சொல்லுகிறது, நீங்கள் வேலை செய்யாமையே என்ன செய்யுங்க, சாப்பிட்டீங்க. சில நேரத்தில் நம்ம வேலை என்ன வேலையே செய்யலையாமா, நீங்க வேலையே செய்யல, நாட்டல, கட்டல, திராட்சை தோட்டத்தை நீங்க நாட்டல, ஆனா நீங்க எப்படி சாப்பிட்டீங்க, திருப்தியா சாப்பிட்டீங்க. ஏன், தன் பிள்ளை தன் தகப்பன் பிள்ளைகளுக்கு போஷிக்கிறது போல நான் உங்களை என்ன செஞ்சேன், போஷித்து வந்தேன், உங்களை பராமரித்து வந்தேன், உங்களை பாதுகாத்து வந்தேன். ஏன்னா சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒன்றுமே என்ன செய்யல, தவறி போகவில்லை. எப்ப வாக்கு தத்தம் கொடுத்தாரு, எகிப்து தேசத்தை அடிமைத்தனத்தில் இருக்கும்போது, வாங்க உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போ, அதே கொண்டு வந்தார். ஒரு குறை இல்லாம என்ன செய்யாரு, நடத்துறார். அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன செய்யன்னு சொன்னால், இந்த 7வது மாதத்துல தேவன் கொடுத்த எல்லா வாக்கு தத்துவமுக்கு என்ன செய்யணும், நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், நன்றி சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை சொல்ற முடிக்கிற மறுக்க, அதே யோசுவா 21:43 சொல்லுகிறது, இந்த பிரகாரமாக கர்த்தர் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தெல்லாம் என்ன செஞ்சாராமா, கொடுத்தார். என்னென்ன தேசத்தெல்லாம் உங்களுக்கு ஆணையிட்டாரோ அதெல்லாம் கொடுத்தார். இப்பொழுதும் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருகி செய்வேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் வலது புறம் இடது புறம் பழுகி பெருகுவீங்க. ஒரு வாக்கு தத்தம் கூட தரையில விழுந்து போகாது, எல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் புஸ்தகம் அருமையா சொல்லுது, 138:8 சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவற்றும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவற்றும் செய்து முடிப்பார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணவர் எப்படிப்பட்டவராமா, உண்மை உள்ளவர். அப்ப நம்மளோட வாழ்க்கையில சங்கீதம் 103:1-2 சொல்லுவது, என் ஆத்துமாவே கர்த்தரே அவர் செய்த சகல உபகாரம் என்ன செய்யாத, மறக்காதீங்க. தேவனுடைய வாழ்க்கையில எப்ப மறக்கிறோமா, ஒன்றும் இல்லாத போல் நினைத்து கொண்டு வருகிறோம். எப்ப மறக்கிறோமா, தேவன் சொல்றா, நீங்க வாழ்க்கையில என்ன செய்யுங்க, எப்பொழுதும் எச்சரிக்கையா இருங்க. ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அதே நேரத்தில் எப்ப நம்ம வாழ்க்கையில மறக்கிறோமா, ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல நீங்க அதை வாசிக்கும் போது, ஓசியா 13:6 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் அது சரியா இருக்கும். ஓசியா 13:6 வாசிங்களேன் ஒருவர். 6, தங்களுக்கு பாருங்க, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே திருப்தியானார்கள். என்னவா, தங்களுக்கு உண்டான மேய்ச்சல், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், நான் வாழ்க்கையில திருப்தியானார்கள். பின்பு
அவங்களுக்கு இருதயம் மேற்றுமையா ஆயிடுச்சு. அதனால என்ன, எப்ப ஆண்டவரை மறக்கிறாமா? நிறைவான ஆசீர்வாதம் வரும்போது, நல்ல சுகமா இருக்கும் போது, எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது யாரை மறக்கிறோம்? தேவனை மறந்துடுறோம். அப்பதான் நம்மளுக்கு வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா ஜபம் கம்மியாகும், ஆலயத்துக்கு வர்றது கம்மியாகும், அப்புறம் ஒவ்வொரு படிப்படியா என்ன செய்ய கம்மியாகும். எதனால? நம்ம வாழ்க்கை நிறைவா இருக்கிறதுனால கர்த்தரை மறக்கிறோமா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருபோதும் நீங்க என்ன செய்யாதீங்க, மறக்காதீங்க, எச்சரிக்கையா இருங்க, விழித்திருங்க. ஏன் சொன்னால் தேவன் ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறார். அத அவர் சொல்லுகிறாரு, சாரா சொல்லுகிறாரு, எபிரேயர் 11:11, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். 2 தீமோத்தி 2:13 வாசிப்பே சொன்னா, நாம் உண்மை இல்லை, ஆனா அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நம்ம சில நேரத்தில் தவறி போகிறோம், சில நேரத்தில் உண்மை இல்லாதவர் ஆகிறோம். ஆனா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? உண்மை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்துவங்களையும் உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவார், நிறைவேற போகிறார். ஒரு வார்த்தையும் தரையில விழுந்து போவது கிடையாது. எனக்கு நன்மை செய்யலன்னு ஒருவன் சொல்லவே முடியாது. இந்த இடம், இந்த நாள் 7வது மாதத்துல கர்த்தர் நீங்க இழந்ததை எல்லாவற்றையும் திரும்பி தந்து உங்களை மீண்டும் புதுப்பிச்சு உங்கள் வாழ்க்கையிலே குடும்பங்களை கட்டி எழுப்புவதாக. எல்லா கண்களை மூடி. நல்ல பிதாவே, இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகள் எல்லாத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கொடுத்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம் கூட தரையில விழுந்து போனதில்லை. எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றினி. நீ சொன்ன காரியத்தெல்லாம் நிறைவேற்றினி. ஆண்டவரே, மீண்டும் நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், பின்னிட்டு பார்த்தார்கள். ஆண்டவரே சுவாமி, வழியிலே நடக்காம போனார்கள், மறந்தார்கள். ஆனாலும் மீண்டும் யோசுவா சீகம் கொண்டு வந்து பலிபீடத்துக்கு கொண்டு வந்து முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்து கர்த்தருடைய நல் வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதித்தது போல நாங்களும் இத்தனை வருஷமாய் நாங்கள் அவிசுவாசப்பட்டிருக்கலாம், ஜெபிக்காம இருந்திருக்கலாம், ஆராதிக்காம இருந்திருக்கலாம், துதிக்காம இருந்திருக்கலாம், ஊழியத்தை செய்யாம இருந்திருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம், அசதியா நினைச்சிருக்கலாம், எங்களுடைய சரீர பலவீனத்தில் நாங்கள் இருந்திருக்கலாம். எல்லாவற்றையும் மன்னித்தாண்டவரே, இந்த 7வது மாதத்தில் நாங்கள் மீண்டும் உடைய பலிபீடத்துக்கு வந்திருக்கிறோம், மீண்டும் உடைய சன்னதிக்கு வந்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையில புதுப்பித்து இழந்து போன எல்லா பணங்களா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாத்தையும் எங்க வாழ்க்கையில திரும்பி இயேசுவி நாமத்தை தருவதாக, திரும்பி தருவதாக, எங்கள் மகிழ்ச்சியாக்குவதாக, செய்வதெல்லாம் எங்களை ஆசீர்வதிப்பதாக. வேலைகள், பிசினஸ்கள், பிள்ளைகள் செய்ய நல்ல ஈவெண்டுகள், அன்று புதுசா இந்த பிள்ளைகளுக்கு வியாபாரத்தை செய்யத்தக்கதாக நானுங்கள், சொப்பனம், தரிசனங்கள், என்ன பிசினஸ் செய்ய வேண்டும் சொல்லி தரிசனங்கள் பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதித்து இதே இடத்துல பிள்ளைகள் இன்னும் மேன்மைப்படுத்து, மேன்மையாக வையும். பிள்ளைகளுடைய எல்லா குடும்பங்களும் எண்ணி கொடுக்கிற அல்ல, அள்ளி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். ஊழிய ஸ்தலத்தில் கூட உங்களுடைய ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே செபித்து நாமத்தை மகிமைப்படுத்த கத்த கிருபை செய். சகல சாதிகளையும் கொண்டு வந்து இரவும் பகலும் ஆராதிக்க ஒரு சபையாய் மாறட்டும். பெரிய காரியங்களை செய்ய எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா. வந்திருக்க அத்தனை குடும்பங்கள், விசுவாசி குடும்பங்களும் ஆசீர்வதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை அறிவித்தார். படிக்கும் போது எல்லாவற்றும் பஸ்டவரக்கத்தை கிருபை செய்வதால் காலலை வாழிவ பிள்ளைகளாம் சிஷ்டிகளை நினைக்கட்டும். பெரியவர்கள், முதியவர்கள் சரீரத்தில் சுகமும் வெள்ளத்தை ஆரோக்கியத்தை தந்து அன்னால் ஆண்டவர் 84 வயதில் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டு உவாசத்தை கொண்டு கர்த்தருடைய வருகையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது போல, இயேசுவை கண்டது போல இந்த ஆலயத்தில் அப்படிப்பட்ட ஜெபிக்கிறவர்களை தந்து, ஆராதிக்கிறவர்களை தந்து, ஊழியம் செய்கிறவர்களை தந்து இயேசுவை முகமுகமாய் கண்ட காண பார்க்க கர்த்தர் கிருபை செய்வதாக எல்லா பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிற, கைவிட்டு செய்கிற சகலமும் ஆசீர்வதிப்பதா.
இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. யெகோவா தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்தாவினுடைய அன்னுழைக்கும் சிநேகமும் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வரை சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமே ஆமே ஆமே.